இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னா தீபங்கள் பேசும். இது கார்த்திகை மாசம். ஐயோ, எந்த ஊர்லயே தீபம்லாம் பேசும்? மூஞ்சி புல்லா முள்தண்ணி மட்டி அடிச்சிருந்தா தீபம் பேசுமா? இருக்கட்டும். நெக்ஸ்ட் அக்கா வந்திருக்கேன், ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்களா? இந்த மொகரிய பார்த்தா அக்கா மாதிரியே தெரியலையே. பாஸ், அந்த ஆள் யாருன்னு தெரியல. அவன் தான் பிபி முத்து. பிபி முத்தா? அடே, அவர் ஜிபி முத்துரா. ஜிபி அக்கா, நீங்க அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க, அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னங்கடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கடா, வாலிப ஏத்துங்கடா. என்னங்கடா இது? இந்த வாரம் அக்காக்கள் வாரன்ற மாதிரி ஒரே அக்கா வந்திருக்கண்டான்னு வருது. ஏக்கா, நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க. அடுத்த ஆள் யாரு? உனக்காக தானே ஒரு பாக்கெட் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஊத்திர வேண்டியதுதான். நீ கொஞ்ச நேரம் அப்படி ஓரமா உட்காரு. அடுத்த ஆள் யாருப்பாது? நண்பர்களே, கார்த்தி என்ன மாசம் ஆகிதா? மூஞ்சி மொகரையும் பாரு, மூஞ்சி மொகரையும். ஊர்ல விட போனா கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்க. இதுல எந்த கார்த்தி மாசமாக்கலான்னு தெரியலையே. சரி, யாருன்னு அப்புறம் விசாரிப்போம். யாராவது நெக்ஸ்ட்? சாமி சரணம். சாமி எப்படி இந்த பக்கம் நீங்க ரைட் சைடு உட்காருங்க. லெஃப்ட் சைடுல கொஞ்சம் மோசமானவங்க இருக்காங்க. நீங்க மோசமானவங்களே முக்கியமானவங்க. இவங்களை கவனிச்சுட்டு நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். அடுத்து யாரா? நச்சுன்னு நறுகுன்னு கெத்த கலாசலா. ஐயோ குமுதா, நீயா? என் பெண்மையை சோதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீ பொம்பளையா இல்ல ஆம்பளையா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஆம்பளையா இல்ல பொம்பளையா என்பதை சிறிது நேரத்தில் விவாதிப்போம். நீங்க சாமி பக்கம் போகாம இந்த பக்கம் சைடா போயிருங்க. அவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. என்ன இன்னைக்கு கூட்டம் அள்ளுது. லாஸ்டா யாராவது வந்திருக்காங்களே, வாங்க வாங்க. பலூன் எதா வச்சி இருக்கியா? பலூன் இல்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? பாஸ், அந்த வீடியோவை ஒன்ஸ் மோர் போடுறீங்களா? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீல்ஸ் கொடுமைகள் இல்ல ரீல்ஸ் கொண்டாட்டங்கள். அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு 100 வீடியோ இருக்கு. அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 100 வீடியோ இந்த சோசியல் மீடியால இருக்கு அப்படின்னா ஒரு வீடியோ வந்துட்டு சீ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 90-95 வீடியோ சீ அப்படின்னு இருக்கு. ஒரு 5 வீடியோ தான் பாக்குற மாதிரி இருக்கு. என்னமோ ஒண்ணு பாக்குற மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே மக்களே, நிறைய ரீல்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முழுக்க சிரிப்பதற்காக மட்டுமே யாருமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான கேட்டுக்கிறேன், நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களாம்பா. யூடியூப்ல இருந்து போன் பண்ணி சொல்றாங்க நமக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்றேங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னடா, அக்கா வந்திருக்கேன், ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்களா? என்ன பாஸ், அக்கா வந்திருக்காங்க, பார்க்காம மூஞ்ச திருப்பிக்கிட்டீங்க. அடே பனிக்காட்டி முக்கா, ஒக்காவை பார்க்கணும்னா நீ பாடுறா. ஒக்கா மக்கா, நீ வேணா பாடுறா. அக்கா இல்லைன்னாச்சுன்னா துடிச்சு பெரியல வந்து ஏ பிபி அக்கா, சி ஜிபி அக்கா, என்ன வந்துட்டு இழுக்கிற? என்னமோன்னு சொல்ல போற, என்ன சொல்றேன்னு தெரியலையே. சரிக்கா, நீயே சொல்லுக்கா. வந்து சி ஏ ஜிபி அக்கா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அக்கா மாதிரி தெரியல. அப்போ ஐட்ட மாதிரி தெரியுதா? அடே பேயில போவ, மூடி உட்காடுறா. உங்க உமாவுக்கு அக்கா காத்து இருக்கேன், வாங்கடா வாங்க. போங்க பாஸ் போங்க, அக்கா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. பாண்டா, ஓரளவுக்கு தான் அலம்பிட்டு ஓவரா போயிட்டு இருக்க. அவ்வளவுதான் பாத்துக்க, மூக்கெல்லாம் உடைச்சு போடுவேன். பேயில போவ. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்பா. தீபங்கள் பேசும். இது கார்த்திகை மாசம். தீபங்கள் பேசும். இது கார்த்திகை மாசம். வளைகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே. இது காலமாய் காதல் கவிதைகள் பாடுமே.
முத்து முத்து விளக்கு மொத்தத்தில இருக்கு, முத்து ஒண்ணு கொடுத்தா தப்பு இல்ல. பாஸ் லிரிக் தப்பு தப்பா பாடுறீங்க. தப்பா? ஏண்டா அவரு வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லா வந்து முல்தானி மட்டியை பூசிக்கிட்டு கார்த்திகை பாட்டு பாட சொன்னா காஞ்சூரிங் படத்தோட பேய் மாதிரி ஒரு மேக்கப் போட்டு வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல, நான் பாடுறத தப்பா தெரியுதா? பனிக்கரடி மூக்கா வாத்தியாரு, என்ன வாத்தியாரு? சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. அடுத்து அமுக்கி காட்டுங்க இல்ல தட்டி காட்டுங்க. அமுக்கி காட்டுங்க இல்லைன்னா தட்டி காட்டுங்களா? என்ன பாஸ் போமா? அடே இருடா இருடா, ஏன்னா இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் மூடி இருடா. என்னக்கா அப்படின்னு நான் சொல்லலுங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் சொல்லியிருக்காரா? சரி ஓகே, ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்கார். அந்த கமெண்ட்டை எடுத்து போட்டு நீங்க வீடியோல சொல்லியிருக்கீங்க. சரிக்கா, அந்த கமெண்ட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ்வளோ சொன்னீங்களே, எதை அமுக்கணும் எதை தட்டணும்? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலையாம், கொள்ளைக்கு போறதுக்கு தண்ணி பத்தலையாம், அப்படிதான் இருக்குது. எதை அமுக்கணும் எதை தட்டணும்? இதுக்கெல்லாம் கரெக்டா வந்துரு. அடே பாண்டா தெரியலக்கா, நீங்களே பதில் சொல்லுங்கக்கா. எனக்கு ஹார்மும் இல்ல மணியும் இல்ல, நம்புங்கடா. நாங்க நம்பணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டீங்களா, இல்ல இந்த மாதிரி கமெண்ட் எடுத்து முன்னாடி போட்டு ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோ வந்துட்டு பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றதாக வீடியோ போட்டீங்களான்னு தெரியல. எல்லாம் டெக்னாலஜி. ஒரு சில வீடியோக்கள் இல்ல நிறைய வீடியோக்கள் அக்காவது அப்படிதான் இருக்குது. இதுவும் ஒரு ரூட் லைக்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிற மக்களே, அடுத்த 2 வீடியோவை நம்ம அப்புறம் பார்க்கலாம். யாரா ஒருத்தவங்க படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, யாரு? போகிற போக்கில் மனசை தொட்டு கரவாக்கும் கருத போல வைக்கப்பட்டு. அடே கரடி மூக்கா, இந்த பாட்டடா பாடுவாங்க? கொஞ்சமாச்சும் சோகமாயிடுறா. திவ்யாக்காவை படுகு போட்டாங்க. ஐ மீன் திவ்யாக்கா போய் சேர்ந்துருச்சு. எல்லுவைய பூக்களையே ஏறடத்தும் பார்க்கலையே, ஆளானவோ சேரப்பு சுத்துதையா. என்னடா வாய்ச்சதுன்னு கேட்பீங்க. சுற்றியும் ஆயா தான் உட்காந்துருக்கு. அந்த ஆயாவுக்கு பதிலா டப்பிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்க்கறது கனவா இல்ல நனவா? இருங்க மக்கள், நான் கிள்ளி பார்த்துக்கிறேன். வலிக்குது, நனவு தான் போல. என்ன திவ்யாக்கா படுகு போட்டு மூக்கில் பஞ்சில வச்சு நெத்தியில 1 ரூபா காயினுக்கு பதிலாக 10 ரூபா காயின் வச்சிருக்காங்க. சரி அக்கா உருவம் பெருசு, அதனால வந்து 10 ரூபா காயின் தான் வைப்பாங்க. உண்மையே போயிடுச்சா? ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏலே எந்த இடத்துல வந்து 2 பேரும் பர்ஃபார்மன்ஸை காட்டுறீங்க? நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அடிச்சு பார்க்கலான்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏலே யார் தெரியுமால அது? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? டிக்டாக் குயின் குட்டி நயன்தாரா அப்படின்ட்டு அதுக்கு அதே பேரை வச்சுக்கிட்டு கார்த்தி கண்ட்ரோலி கார்த்தி அப்படின்ட்டு ஊர் உலகமாக கார்த்தியை தேடிட்டு அலைஞ்ச திவ்யா இன்று படுத்து கொண்டிருக்கிறது. என்னல நடக்குது? எட்ட மக்களே, தக்கா இப்படி செத்து போயிருக்கு. அந்த ஆயாக்கெல்லாம் சுத்தி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் ஓவர் ஆக்டிங் கொடுக்கறா. சரி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஆழ்ந்த இரங்கல் திவ்யா கள்ளச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா உள்ள போய் பார்த்தா போய் தொலையிட்ட குண்டு காண்டாம இருக்கும். கடல் பணி தொலைஞ்சது எப்பா, இன்ஸ்டாகிராம் யூடியூப் தப்பிச்சு தரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவி தான் ஊத்திருக்காங்க. இருந்தாலும் இறந்துருச்சு இல்லையா, நம்ம வந்து அதுக்காக கண்டிப்பா பாண்டா நம்ம வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கணும். திவ்யா அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? எனக்கு எண்டே கிடையாதுடா. ஆமாக்கா, உனக்கு வந்து எண்டே கிடையாது. ஏன்னா நீ வந்து குண்டு. மூதேவி, இப்படி உருண்டையா உலகத்துக்கே ஒரு எண்டு இருக்குது. இங்க ஆரம்பிச்சா போயிட்டு திருப்பி இங்க ஒரு எண்டு இருக்கு. புரியுதா? மனசுல வந்துட்டு எண்டு இல்லைங்க.
பைத்தியம். நான் சாவுன்னு நினைச்சிடாடா? சத்தியமா நல்லா நினைக்கலக்கா. ஏன்னா நீ எங்க எல்லாத்தையும் சாக அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாவு பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்னு தெரியும். நான் அப்படி நினைக்கலக்கா. சரி குண்டக்கா, எப்பவுமே கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமா ஒரு 100வது கல்யாணத்தெல்லாம் பண்ணி முடிச்ச. என்ன இது புதுசா செத்து போன மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிருக்க? செத்தா உங்களோட கமாண்ட் தான் என்ன இருக்குன்னு செத்து போய் படிக்க முடியாது. செத்து போனதுக்கு அப்புறம் கமாண்ட் மட்டும் இல்ல, எதையுமே படிக்க முடியாது. அதனால உயிரோட இருக்கும்போதே நான் செத்து போயிட்டா எனக்காக எத்தனை பேர் அழுகுறீங்கன்னு என்னோட ரசிகர்கள் என்ன பண்றீங்கன்னு செத்ததுக்கு அப்புறம் தெரியாதுல. அதாவது உயிரோட இருந்தா நம்ம செத்தா நம்மள எத்தனை பேர் நமக்காக அழுகுறாங்கன்னு பாக்கதான். அட கடல் காண்டாம இருக்கமே, ஒரு நிமிஷம் இரு, சொல்றதுக்குள்ள செத்துக்கிட்டு போயிட போற அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க. அதாவது மக்களே, அக்கா எதுக்காக இந்த மாதிரி சத்தமா நடிச்சாங்க அப்படின்னா, அக்காவோட வீடியோக்கு நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்க. நிறைய பேர் எல்லாமே நெகட்டிவா தான் கமெண்ட் பண்றாங்க. அக்கா செத்ததுக்கு அப்புறமாச்சும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு வீடியோ பண்ணாங்களாம். அதுல மட்டும் என்ன புகழ் தான் போட்டுருக்க போறாங்க, கழிவு தான் ஊத்திருப்பாங்க. ஒருத்தங்க கூட ஆண்டார்கள் போலயே. அப்படியே உங்களுக்கு பிரச்சனை நான் சாவதத்துல கேக்குறேன். எனக்கு எண்டே கிடையாதுடா, எனக்கு எண்டே என்ன இந்த பைத்தியத்தை குடிச்சு நம்மளும் ஆடிட்டு இருக்கோம். மக்களே, எனக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க. திடீர்னு பார்க்கும்போது ஐயோ இந்த அக்கா அப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது தான் அது கண்டென்ட் தெரிஞ்சு, சரி இப்படில வீடியோ போட்டுருக்குது, இது சேனல்ல போய் பார்க்கலாம் உயிரோட இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல போய் பார்த்தா இந்த பழைய படத்துல வர பைத்தியம் இருக்கா செத்து போச்சான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஐடியில போய் செக் பண்ணேன். இது இப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஆமா, இவங்க கடிச்சா மட்டும்தான் பச்சை மிளகா காரமா இருக்கும். நாங்கெல்லாம் கடிச்சா 4 கிலோ சர்க்கரையை வாயில போட்ட மாதிரி அப்படி இனிப்பா இருக்கும். ஏய் முட்டை போண்டா முக்கிய அவ்வளவுதான் பாத்துக்க. இந்த அக்கா என்ன பண்ணிச்சு, ரீசெண்டா ஒரு கமர்கட்டு வாயினை பிடிச்சிக்கிட்டு இவன் தான் கார்த்தி சுத்தி இருந்துச்சு. நானும் ஒரு வேளை இவன் தான் கார்த்தியா இருக்குமோ அப்படின்னு மாதிரிலாம் பார்த்த மக்களே. அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோ போட்டுச்சு. சோலோவா ஆடும்போது இப்படிலாம் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது. அவருடைய காதலன் திவ்யாக்காவுடைய காதலன் அந்த கமர்கட்டு வாயிருக்கான் பாத்தீங்களா, அவங்க கூட ஒரு டூயட் பாட்டு போட்டிருக்குது. அந்த டூயட் பாடல் இதோ உங்களுக்காக. கூடாது, மூஞ்சி முகரியும் கருங்குலாம் மாறுறாங்களா இவங்க, கருப்பு பண்ணிய வேணா மாறு. எனக்கு பிடிச்சி பாட்ட மக்களே போட்டதுல ரொமான்ஸ் வேற. உங்க 2 பேருக்கு எது மேட்ச் ஆகுதோ இல்லையோ, வாய் மேட்ச் ஆகுது. ஐயோ சரி ஓகே மக்களே, நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கமர்கட்டு வாயினோட தான் போட்டுச்சு. இவன் தான் ஒரு காதலன். சரி ஓகே, திவ்யாக்கா திருந்தி இப்போ ஒருத்தன் கூட போய் வீடியோ பண்ணிட்டு இருக்குது. ஏதோ கல்யாணம் மாதிரிலாம் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. சரி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அடுத்த நாள் பார்த்தா இன்னொருத்தன் ஏன் கிடைக்காது, ஒரு நாளைக்கு ஒருத்தங்க கூட வீடியோ போட்டா நிலவுல இல்ல சூரியன்லேயே பாய் விரிச்ச சுகம் கூட கிடைக்கும். ஏய் கடல் காண்டாம இருக்குமே, அவ்வளவுதான் பாத்துக்க. நேத்து என்னன்னா ஒரு கமர்கட்டு வாங்கி கூட வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னா ஒரு கம்பளி பூச்சி வாங்கி கூட வீடியோ போட்டுட்டு இருக்க. உன் மனசுல என்ன நினைப்பா, மூஞ்சி முகரையும் பாரு. சரி அக்கா ஒரு ஆர்வத்துல அவன் கமர்கட்டு வாங்கி காதலனா இருக்கலாம், இந்த கம்பளி பூச்சி வாங்கி கள்ளக்காதலனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3வதா ஒரு வீடியோவை பார்த்த மக்களே. இருக்கிற ஒரு மனசையும் அவகிட்ட கொடுத்துட்டா அப்ப அந்த கண்ட்ரோலி கார்த்திக் என்ன பண்ணுவேன், இந்த கம்பளி பூச்சி வாங்க என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் இன்னும் 50-60 பேர் இருக்காங்களா அவங்களுக்கா என்ன பண்ணுவேன். நான் ஒண்ணு முடிவு பண்ணியிருக்கேன் மக்களே, மண்ணெண்ணெய் வெப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த குண்டு திவ்யா என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னு இருக்கேன். என்ன கண்ட்ரோலி கார்த்தி ஏதோ சொல்ல வராரு, சொல்லுங்க மிஸ்டர் கண்ட்ரோலி கார்த்தி.
ஹாய், நான் உங்கள் கண்டாரோலி கார்த்தி. இந்த வீடியோ என்னுடைய காதலி திவ்யா கலச்சிக்கு தான். உன்னுடைய காதலி திவ்யா கலச்சிக்கு தான் அப்படின்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட வேண்டியது தானே. அப்படியே எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, கமர் கட்டு வாயா. சரி, உன்னுடைய காதலி திவ்யா கலச்சிக்கு என்ன சொல்ல வர சொல்லு. யாருடி அந்த கணேஷ்? அவன் கூட ஆடிட்டு இருக்க. அவன் பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரி இருக்கிறான். சாரு பாக்குறதுக்கு இங்கிலாந்து இளவரசர் மாதிரி இருக்காரு. அவன் வந்துட்டு ஏலியன் மாதிரி இருக்கான். இல்ல நீயே பாக்குறதுக்கு ஏலியன் முட்டை மாதிரி தானே இருக்க. சரி, ஓகே பீரோ, சொல்லுங்க பீரோ. இந்த வீடியோ கணேஷே உனக்கு நல்லது இல்ல. ஏன் திவ்யா கலச்சி என்னுடைய காதலி, நீ யார் அவ கூட ஆடுறதுக்கு? உனக்கு காதலி அப்படின்னா அவனுக்கு கள்ள காதலி. ஐயோ, அடுத்து அவன் வீடியோ போடுவான். ஏய் டைனோசர் முட்டை, உனக்கு தாண்டா அந்த வீடியோ. திவ்யா வந்து என் கள்ள காதலி, நாங்கெல்லாம் டூயட் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். நீ யாரும் அவன் கேட்கறதுக்கு அவன் ஒரு வீடியோ போடுவான். ஏடே இருந்தாக்கா வந்துட்டு இல்ல நீங்க ரெண்டு பேரும் என் கார்த்தி இல்ல, புதுசா ஒருத்தனை பிடிச்சிட்டு அவன் தான் என் கார்த்தின்னு அது ஒரு வீடியோ போடும். இது தொடர்ந்துட்டே இருக்கும் மக்களே. சரி பீரோ, நீங்க சொல்லுங்க பீரோ. என் அழகுக்கும் என் கலருக்கும் ஈடாவியா நீ? இங்க பாரு, ஓரளவுக்கு தான் லிமிட். பாண்டாவை 10 நிமிஷமா பேசாதிடுறா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேன். வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, ஏன் வண்டையே கேட்பான். அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் என் கலருக்கும் எங்கடா இருக்கு? அதெல்லாம் எங்க இருக்கு? என் பல்லழக பாருடா, நான் சிரிச்சா அத்தனை பேர் மயங்குவாங்க. அடே ஆம்லெட் வாயா, நீ சிரிச்சா அத்தனை பேர் மயங்குவாங்க அப்படின்றது பாசிட்டிவ் சொல்லக்கூடாது. நீ பண்ணும்போது ஐயோ காட்டுல இருந்து ஒரு மிருகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்து பயத்துல மயங்குவாங்க. இது அப்படியே நீ பாசிட்டிவா எடுத்துக்கிறது. சரிடா முட்டை கோசு மூக்கா, நீ சிரிச்சு சிரிச்சு எத்தனை பேர் மயக்க இருக்க? என் சிரிப்பை கண்டுதாண்டா என் திவ்யா கலச்சி என்னை லவ் பண்ணா. அவ மட்டும்தான் லவ் பண்ணுவா, அவளை தவிர வேற யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உனக்கும் அவளுக்கும் வாய் வந்து கரெக்டா மேட்சிங்கா இருக்கு. திவ்யா அக்கா வந்து உன் சிரிப்புச்சு, உன் வாயிச்சு, உன் பல்லழக பார்த்து மயங்கிட்டாங்க. அடுத்து இப்ப வந்து நீ அவ கூட ஆடிட்டு இருக்க. மரியாதை கெட்டும் கணேஷ் உனக்கு. இதுதான் லாஸ்ட். என் திவ்யா கலச்சி எனக்கு சரியா? இதோட உன் ஆட்டத்தை நிப்பாட்டிக்க. இந்த கண்டாரோலி கார்த்தி ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, டவுசர் கலண்டு உழுந்தாலும் கண்டுக்காம ஆடிட்டே இருப்பான்டா அந்த கண்டாரோலி கார்த்தி. அப்படியே பெரிய டான்சரு. ஆட ஆரம்பிச்சு அப்படியே தைத்தக்க அப்படியே உலகம் அப்படியே காத்து கடல் அப்படி எல்லாமே நின்றோம் அப்படியே. கணேஷ் நீ தாங்க மாட்ட. புனு ஊதி விட்டா பறந்து போறவன் மாதிரி இருந்துகிட்டு ஏன் திவ்யா கலச்சி கூட நீ ஆட்டம் போடுறியா? யார் யாருக்கோ சட்டை போட்டு பார்த்துருக்க மக்களே. ஆனா திவ்யாக்காவுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. திவ்யாக்கா ஹெவி காம்படிஷன் போல. சரி, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாமா? நம்ம காதல்ல தோக்குறவனுக்கு ஒரு நாள் தான்டா துன்பம், ஆனா காதலிக்கிறவனுக்கு காலம் புலாம் துன்பம்டா. ஆசை வைக்காதீங்கடா, ஆபத்துல மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்கடா. பஞ்ச பரதேசி பிள்ளைகளா லவ் பண்றாங்க. லவ் மயிர்கடா பண்றீங்க. ஆள் பாக்குறதுக்கு அப்படி இப்படின்னு அரமெண்டல் மாதிரி இருந்தாலும் சொல்ற கருத்து கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதவங்க விட்டுருங்க. அடே கண்ட்ரோலி கார்த்தி, உனக்கு தான் அந்த கருத்து முக்கியமா? இல்ல பொட்ட பொறுக்கி வெண்ண பையில லூசு பையில ஆம்பளை இருந்தா சென்னைக்கு வாடா, வந்து எங்க பாசு கிட்ட ஒத்தி கொத்த மோதி பாடுறா. அடே சும்மாறா, அவனே ரோடா போயிட்டு இப்படிதான் எல்லாத்தையும் வம்பு கூப்பிட்டு இருப்பான். நீ என்ன அவன்கிட்ட வம்பு இருக்கிற? அவன் அடுத்து உனக்கு ஒரு வீடியோ போடுவான். ஏய் பாண்டா, ஆம்பளை இருந்தா வாடா, மதுரை ஜங்ஷன்ல தான் நிக்கிறேன், வாடா புட்ட பொறுக்கி ஒத்தை கொத்திக்கு வாடா அப்படின்னுவான். எதுக்கு நமக்கு தேவையாடா? மூடி உட்காடுறா. நெக்ஸ்ட் அடே கரண்டி வாயா, என்னடா பாக்குறதுக்கு திவ்யாக்கா தம்பி மாதிரியே இருக்க. இவன்லாம் அந்த பைத்தியம் அட்டுலியும் தாங்க முடியாம தான் இந்த பக்கம் நான் வந்தேன். இங்க என்ன நீ வந்து டீ நின்றுட்டு இருக்க. சரி மக்கள் என்ன பண்றான்னு பாப்போம். சபா, ஏற்கனவே ஒருத்தன் இப்படின்ட்டு நான் தான் நடிப்பு அறக்கேன். என்ன மாரி இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே யாருமே நடிக்க முடியாது. சிங்கிள் டேக்மா, எதுனாலும் சிங்கிள் டேக் தான். தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் நான் தான் வந்து பயங்கரமா பண்ண. அவர் கூட நிறைய டேக் எடுத்தாருமா, நான் சிங்கிள் டேக்மா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காப்புல ஒரு மனுஷன். நீ ஏன்டா புதுசா வந்திருக்க? அடே குட்டி குஞ்சான், போடா போய் படிக்கிற வழியே பாடுறா. வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி தான் பெருமையாக புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன். அதாவது உலகம் முழுக்க எவ்வளவு வாட்டர்மெலன் இருந்தாலும் வாட்டர்மெலனுக்கான ஒரே ஒரு ஸ்டார் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன். ஐயோ மாலை வேறு போட்டிருக்காங்க, இவனை திட்ட முடியாத. சரி சாமி, அதாவது எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் அந்த குடிக்கிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய கெட்ட பழக்கம்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து விடுறதுக்காகவே சில பேர் வந்து மாலை போடுவாங்க, சில பேர் ரெகுலராக வந்துட்டு பக்தியாக போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்படி வீடியோ போடுறதுக்காகவே மாலை போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாமி. அதாவது
மாலை போட்டா வச்சு வீடியோ போடாமல் இருப்பேன்னு பார்த்தேன். மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் அதிகமாக வீடியோ போடுறேன். சரி சாமி, நீங்கள் மலைக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் கழுவி ஊற்றிக்கிறேன். வாழ்க வளமுடன். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். டேய் போடா போடா கீழே போடா. போயிட்டாப்பிலையா மக்களே? இந்த ஆளு வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஹாலிவுட்ல அயன்மேன், ஈமேன், எக்ஸ்மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தர்பூசணி மேன் வாட்டர்மெலன் மேன் அப்படின்னு ஒருத்தன் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. எல்லாம் எடிட்டரு மனசாட்சி இருக்காடா உனக்கு? அயன்மேன் படத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டான சீனே இதுதான். இப்படி இன்னொன்னே வந்து அங்கங்க ஒரு பார்ட்ஸா உட்காந்துக்கும், அதை கொண்டு வந்து இந்த வாட்டர்மெலன் வாயனுக்கு போட்டிருக்கேடா. சரி, இருந்தாலும் உன்னுடைய எடிட்டிங் திறன் வந்து நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒருத்தன் கமாண்ட்ல வந்து கேக்குறான், நிஷா நீ பச்சை பாலை குடிச்சுக்காமன்னு சொல்லிட்டு உனக்காக தானே ஒரு பாக்கெட் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டான். கமாண்டில் ஒருத்தன் பச்சை பாலை குடிக்க சொன்னதுக்காக அக்கா வந்துட்டு கடைக்கு போயிட்டு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, குடிக்கிட்டு மக்களே, இருங்க, குடிங்கக்கா. தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது. இப்ப குடிச்சு காமிச்சிட்டேன், என்னடா பண்ண போறீங்க? என்னடா பண்ண போறீங்களா? நக்கு. அடே பாண்டா, மூடி உட்காருவா. ஏக்கா, அதாவது ஒருத்த கமாண்ட்ல பாலை குடிச்சு காட்டுங்க அப்படிதான் பாலை குடிச்சிட்டீங்க. அடுத்த கமாண்ட் நீங்க படிக்கலையா? அந்த வீடியோக்குள்ளே ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா பாருங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? எனக்கு தெரிஞ்சு இந்த கமாண்டையும் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கமாண்ட்ல இருக்கிறத எப்பக்கா வீடியோ எடுத்து போட போறீங்க? சரி, ஓகே. அதாவது பாண்டா வந்து ஆசைப்பட்டு ஒன்று கேட்கறான், என்ன பண்ணா டிப்பு டிப்பு பூச்சி மதுன்னு ஒன்று இருக்கான், அது வாங்கிட்டு முடக்கு 3 முடக்கு குடிப்பீங்களா, அதையும் வீடியோ எடுத்து போடுங்க. ஐயோ, அதாவது கமாண்ட்ல அவங்க அப்படிதான் கண்ட மணிக்கு பண்ண செய்வாங்க. ஒரு சில கமாண்ட் தேவையானது மட்டும் எடுத்துக்கணும், நெகட்டிவ் விட்டுறணும். இப்போ இவங்க என்ன பண்றாங்க மக்களே, நெகட்டிவா இருக்கிறத எடுத்து பண்ணா டக்குனு ரீச் ஆகுது அப்படின்ட்டு நெகட்டிவ் இருக்கிறத எடுத்து பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த அக்கா, திரும்ப அந்த அக்கா ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் வாங்க மக்களே. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். ஒரு அன்பர் வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, என் பெண்மையை சோதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீ பொம்பளையா இல்ல ஆம்பளையா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டேய், நான் என்னடா காமிச்சுக்கிட்டே பண்ண முடியும் ரீல்ஸ்லாம், நான் வந்து பொம்பளை ஏன்டா சோதிக்கிறீங்க? டேய், இது நீங்க எல்லாம் நிறைய பேர் மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்னோட வாய்ஸ், ஓன் வாய்ஸ், பொம்பளை வாய்ஸ் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, சிறப்பா எங்கெங்க இருக்கணுமோ அத்தனை எனக்கு இருக்கு. மெயினா இந்த ஆம்பளைங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல, மணி, அது எனக்கு இல்ல. டேய், அப்ப நான் பொம்பளை தானடா, நம்புங்கடா. ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க? வேற வேலை இருந்தா பாருங்கடா, ஏன்டா என்ன போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க சொன்னதாங்க உங்களுக்கும் வேற வேலை இருந்தா பாருங்கக்கா. ஏங்கா போய் கமெண்ட்லாம் எடுத்து போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் பேரு போவா அப்படிதான் கமெண்ட் பண்ணுவான், ஒரே அமுக்கு இப்படி அமுக்கிட்டு டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிட போகுது. அதை விட்டுட்டு நெகட்டிவ் கமெண்டா தேடி பிடிச்சி அதை தூக்கி போட்டு வச்சு வீடியோ பண்ணி வைரல் ஆகுறீங்க. இந்த அக்காவுக்கு வந்து மக்களே ஆப்பிள் அக்கான்னு பேர் வச்சிருக்காங்க மக்கள். ஏற்கனவே வந்து ஜிம் அக்கா, யோகா அக்கா, டைலர் அக்கா அப்படின்னு நிறைய அக்கா இருந்தாங்க. கூடவே இந்த அக்கா வந்து ஆப்பிள் அக்கா, அடுத்து ஒரு அக்கா வந்து பலூன் அக்கான்னு வந்திருக்காங்க மக்களே. அந்த அக்காவையும் பார்த்துடலாம். பலூன் எதா வச்சு இருக்கியா? பலூன் இல்ல. ஐயோ, என்ன ஐயோ பண்றதையும் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நீங்க பேசுங்க. கொஞ்சம் பொறுமையா நான் வந்து என்ன லுக்கு நாங்களும் பார்ப்போம்ல. ஏக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ எடுத்துருப்பீங்க இல்லையா, எடுத்து முடிச்சுட்டு கட்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணி காமிச்சிங்க இல்லையா ஒரு ஆக்ஷனு, அந்த இடத்த வந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த போர்ஷன், அந்த வீடியோவோட போர்ஷனை வந்து கட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இப்படிலாம் போட்டால் வியூஸ் போகும் அப்படின்றத வச்சு செஞ்சீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வீடியோ வந்து போட்டிங்க, அந்த வீடியோவும் வைரல் ஆயிருச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்குற ஆடியன்ஸ், அதாவது எங்களை வந்து திட்டுவீங்க, அப்படிதானக்கா? திருத்த முடியாதுங்களா, உங்களுக்கு திருத்தவே முடியாது. சேம் டு யூக்கா, சேம் டு யூ. என்னங்கடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கண்டா, வாலிம ஏத்துங்கடா. ஏ டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா டனக்க, ஏ வால்ல மீன் வயிறு மீன், என்னங்கடா இது வாய்ஸ்? ஒண்ணுமே புரியலே உலகத்திலே,
என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. இந்த அக்காவுக்கு அதே வந்து இன்ட்ரோ கொடுத்துக்குச்சு, வால்யூம் ஏற்றுங்கடா அப்படின்ட்டு. அடுத்து அதுவே வந்து டான்ஸ் ஆடிக்குச்சு. அதுக்கப்புறம் என்னடாவது வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கலாய்ப்போம், அதுவே கலாய்ச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஓஹோ அப்படின்ட்டு காமெடி பண்ணி அதுவே சிரிச்சுக்கிச்சு. கடைசியில் கொக்கருக்கோன்னு வேற கோழி மூக்கி. சரிக்கா அக்கா, இது பத்தாக்கா, வேற மாதிரி கெட்டப்ல வாக்கா. டேய், உனக்கு ஆளை போட மட்டும்தான்டா அருவா தூக்க தெரியும். எனக்கு பாலை வெட்டவும், தேங்காய் வெட்டவும், நொங்கு வெட்டவும், இளநீ வெட்டவும், மட்டை வெட்டவும், கோழி வெட்டவும், ஆடு வெட்டவும். பழைய படத்துல வர பைத்தியமே கத்தி எங்க வச்சுக்கிட்டு ஆடு வெட்டவும், கோழி வெட்டவும், நுங்கு வெட்டவும், இளநீ வெட்டவும், அதை வெட்டவும், இதை வெட்டவும் மேலே எங்கே தூக்கிட்டு இருக்கியே, இப்படி மூஞ்சி பக்கத்துல வச்சு தூக்கிட்டு இருக்கிய, மூக்குக்கு வெட்டி போட போகுது. எல்லாத்துக்கும் அருவா தூக்க தெரியும்டா. உனக்கு அருவா போட மட்டும்தான் தெரியும், ஆனா எனக்கு அருவா செய்யவே தெரியும். என்ன அருவா ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கு, பழைய காலத்து அருவாவா இருக்குமோ? ஏன்னா ஆண்டி பாக்குறதுக்கு பழைய காலத்து அருவா தான் இருக்குது. சரி ஆண்டி, எப்படி உங்களுக்கு அருவா செய்ய தெரியும்? ஏன்னா எங்க அப்பா அருவா கடையில வேலை பார்த்தாரு. அப்படியா? சரி நீங்க போயிட்டு வாங்க மக்களே. கடைசியா நீங்க சிரிக்கணும் அப்படின்னு ஜோக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க. சிரிங்க. ஐயோ, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் அவுத்து போட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் இருக்கு மக்களே. சரி, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். சேரன், இந்த ரோடு எங்க போகுது? மாறன், எங்கேயும் போகலடா, நான் பிறந்ததுல இருந்தே அது இங்கதான் இருக்கு. ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. சத்தியமா எனக்கு உட்காரவே பிடிக்கல. வர இந்த அங்கிள் வீடியோ நிறைய வந்துட்டு இருக்குது. அதாவது கடிச்ச புக் வாங்கி வச்சு போல மாறன், சேரன், ரமேஷ், சுரேஷ் அப்படின்ட்டு கடிச்சோக்கா சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே மக்களே, உங்களுக்கு குபியன்னு சிரிப்பதுக்காக நம்ம அங்களுடைய அடுத்த ஒரு ஹைலைட்டான காமெடி. வயருக்கும் கயருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? கயருக்கும் ஒயருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எந்த வித்தியாசத்தை கேக்குறீங்க? அது ஜோக்கா நீங்களே சொல்லுங்க. வயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம், மஞ்ச கயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது சம்சாரம் சார். சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிப்பங்களா அது வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லாதீங்க. அவ்வளவுதான் மக்கள் இன்னைக்கு வீடியோ கலெக்ஷனை. மற்றதெல்லாம் அடுத்த வீடியோல தான் பார்க்கணும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்கலாலும் மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த இடம் ஹைலைட்டா தோணுச்சோ அந்த கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். அப்போதுதான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.